கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 4 அதிகாரம் 16 வசனம். ரோமர் 4:16, ரோமன்ஸ் 4:16. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதாய் இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நாம் எல்லோருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. அதாவது என்ன, நமக்கு சுதந்திரம், நமக்கு வரக்கூடிய பாரம்பரிய சொத்து இல்லை கர்த்தர்கிட்ட வரக்கூடியது எதில் வருது? கிருபையினால் உண்டாயிருக்கிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தில் வருகிறது. அப்போ என்ன, பிரமாணங்களை காட்டிலும் விசுவாசம்தான் என்ன பண்ணுது? அந்த தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நமக்கு கொண்டு வந்து கொடுக்குதே ஒழிய நாம் அந்த பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிவதனால இல்லை. அது மாத்திரமல்ல, என்ன பண்ணுது? கிருபை நமக்கு ஒரு அச்சாரமாக, என்ன, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய கிருபை என்னவாகுது? ஒரு அச்சாரமாக மாறுகிறது. அது மாத்திரமல்ல, இது என்ன பண்ணுது? இது யாருக்கெல்லாம் இருக்கு? நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவராகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும், என்ன, விசுவாச சார்ந்த எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாகும்படிக்கு. அப்போ என்ன, இது எல்லாருக்கும், விசுவாசிக்கிற எவருக்கும் எவர் மேலும் பலிக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி இது எல்லாருக்கும் வரக்கூடியதாக. அப்போ என்ன சொல்ல வர்றாரு? யூனிவர்சலாக ஒரே ஒரு குடும்பம் தான். அது ஆபிரகாமுடைய குடும்பம். அந்த ஆபிரகாம் எல்லாருக்கும் தகப்பனாக இருக்காரு. அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறவங்க யாரு? எல்லாரும் விசுவாசிக்கிறவங்க. அவங்க யாராக இருந்தாலும் சரி, யூதர்களாக இருந்தாலும் சரி, புறஜாதியர்களாக இருந்தாலும் சரி. இது எப்படி நமக்கு இந்த நிச்சயத்தை கொடுக்குது? அதாவது கிருபை அந்த நிச்சயத்தை கொடுக்குது. கிருபை என்ன பண்ணுது? கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஒரு நிச்சயம்னு கொடுக்குது. அது எதனால் வருகிறது? கர்த்தருடைய குணாதிசயத்தினால. இதை நம்ம ரொம்ப அழகாக நேர்த்தியாக தெரிஞ்சு கொள்வதற்கு கலாத்தியர் 3 அதிகாரத்தில் 7 பாருங்க. ஆதலால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாக முன்னறிவித்தது. அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமருடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்போ என்ன, எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படக்கூடியதா. அப்போ ஒரு விசுவாசம், ஒரு குடும்பம் உண்டாகிறது. எப்படி ஒரு ஆவிக்குரிய ஒரு அடையாளம், அது என்னவா இருக்கு? நீங்கள் எந்த மொழி பேசுகிறவங்களா இருந்தாலும் சரி, எந்த பாரம்பரியம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாருமே என்ன, ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆபிரகாமுடைய சந்ததியாக மாறக்கூடிய ஒரு காரியம். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நீங்கள் ரொம்ப அருமையாக கிருபையாக முதல்ல புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா, நம்ம விசுவாசத்தினால தான் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக வந்தோம். வேற எதுனாலே நமக்கு கிடையாது. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுன்னா, இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். ஒரு மரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மரத்தினுடைய ஆணி வேர், நம்ம பிரதானமாக போகக்கூடிய ஒரு ஆணி வேர் இருக்கு இல்லையா, அது ஆபிரகாம்னு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே வரக்கூடிய அந்த பிரான்ச்சு சொல்லுவோம் இல்லையா, அது பூரா என்ன, ஒன்று விசுவாசம், இன்னொன்று கிருபை, இன்னொன்று வாக்குத்தத்தம், இது குடும்பம். இப்போ இதில் வரக்கூடிய ஒவ்வொரு இலை இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கலாம், ஒரு நடு வயது பிள்ளையாக இருக்கலாம், ஒரு முதிர் வயது பிள்ளையாக இருக்கலாம். அந்த பிள்ளை தமிழ் பேசுகிற பிள்ளையாக இருக்கலாம், அந்த பிள்ளை ஆப்பிரிக்கானஸ் பேசுகிற பிள்ளையாக இருக்கலாம், இன்னொரு பிள்ளை லட்வியன் பிள்ளையாக இருக்கலாம், இன்னொரு பிள்ளை ஹிந்தி பேசுகிற, இந்த மாதிரி எந்த மொழி பேசக்கூடிய எல்லாமே ஒரு இலையாக இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி தான் கர்த்தருடைய குடும்பம். ஏன்னா இது எல்லாமே எதனால் வருகிறது? ஆபிரகாம்னால, அவருடைய விசுவாசம். நம்ம அதை பின்பற்றும் போது நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த ஆபிரகாமனுடைய பிள்ளைகளாக மாறக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம்.
அப்போ என்ன, கிருபை நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அச்சாரத்தை கொடுக்குது. ஏன்னா கர்த்தருடைய குணாதிசயம் அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நாம் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, நம்ம எல்லாருமே விசுவாசத்தினால கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறும்போது அவருக்கென்று வாழக்கூடிய மக்களாய் நம்ம இருக்கிறோம். ஆமென். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ உம்முடைய அளவில்லாத கிருபைகளுக்காய் நன்றி. உம்முடைய கிருபை எங்களுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே நிறைவேற்றி கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. ஆம் ஆண்டவரே, இந்த சுதந்திரம் உம்முடைய கிருபையினாலே விசுவாசத்தினாலே உண்டாயிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அதற்காய் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, இதை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் மனமகிழ்ச்சியாய் இந்த பூமியில் சுதந்திரிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.